குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்பாளுக்கு பிடித்த அற்புதமான நைவேத்தியங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இது லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பிரமாணமாக இருக்கிறது. பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம், 18 புராணங்கள், அதில் ஒன்று பிரம்மாண்ட புராணம். அதனுடைய உத்தர காண்டத்தில் ஸ்ரீ லலிதோபாக்கியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. இதில் அகஸ்திய மகர்ஷி பகவானோடு சம்வாதம் செய்யக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அதுலதான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்றார். 73 ஸ்லோகம் தாண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நிறைய சொல்ற அவதிஷ்யா. ஒரு இடத்துல சொல்றார், பாயசான்ன பிரியாயை நமஹா. பாயசான்னம் பாசிப்பருப்பு, பச்சரிசி ஒன்றாக கூட்டி நன்றாக வேக வைத்து நன்கு வந்த பிறகு வெல்லம் கலந்து நெய் கலந்து சுத்தமான பசும்பாலை காய்ச்சி உட்கலந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து கெட்டியா பண்ணினா சக்கரை பொங்கல். அதுக்கு ஒரு நாமாவளி இருக்கு. குடான்ன பிரீதமான சா. குடகண்டம் அப்படின்னா வெள்ளக்கட்டின்னு பேர். வெள்ளக்கட்டியினாலே செய்யக்கூடிய சக்கரை பொங்கல், அதுக்கு குடான்னம்னு பேரு. அந்த குடான்னத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாளாம். பாயசான்ன பிரியா. இலக்கமா பாசிப்பருப்பு பாயசம் செய்ய தெரியும் தானே. வெறும் பாசிப்பருப்புல பாயசம் செய்யாம கூட நான் சொன்ன பொருளை எல்லாம் கலந்து பாயசான்ன பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு நாமாவளி. பொதுவா பாயசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்தது குடான்ன பிரீதமானசா. இன்னொரு நாமாவளி இருக்கு. கத்யன்னா சக்த கிருதயா. கதின்னா தயிர். தயிர் சாதம். தயிர் சாதம் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. கண்டிப்பா அம்பாளுக்கு வைக்கிற நைவேத்தியத்துல பாயசம் இருக்கணும், குடான்னம் இருக்கணும், தத்யன்னம் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும் தெரியுமா? முத்கௌதனா சக்த சித்தா. மிளகு. மிளகு சாதம் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. தேங்காய் சாதம் பண்ற மாதிரி தான், மாங்காய் சாதம் பண்ற மாதிரி தான். சாதம் பண்ணிட்டு சகல விதமான தாளிப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகை இடித்து நெய்யில வறுத்து அந்த பொடியை கலக்கணும். எள்ளு சாதம் செய்யற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எள்ளு சாதம் கிடையாது. அம்பாளுக்கு முத்கௌதனா சக்த சித்தா மிளகு சாதம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு நைவேத்தியம் ரொம்ப பிடிக்கும். ஹரித்ரார்ணைக ரசிகா. மஞ்சள் கலர்ல இருக்கிற சாதம். அது என்ன சாதம்? எலுமிச்சம்பழ சாதம். எலுமிச்சம்பழ சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சாதம் பண்ணி தாளிப்பு போட்டு எலுமிச்சம்பழத்தை இந்த அர்ஜென்ட் டிஃபன் பண்றவா, ஆபீஸுக்கு போறவா, குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுப்பா. இந்த ஹரித்ரார்ணைக ரசிகாங்கிற நைவேத்தியம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மதுப்பிரீதா. தேனை விரும்பி சாப்பிடுவா. தேன் நைவேத்தியம் பண்ணணும். ஸ்ரீ சக்கரத்துக்கும் மகாமேருவுக்கும் அம்பாளுடைய விக்கிரகத்துக்கும் தேன் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம், ஆனா தேன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு கிண்ணத்துல தேனை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சரி, அம்பாளுக்கு பிடிச்ச
எல்லா நைவேத்தியத்தையும் பண்ணியாச்சு. கடைசியில என்ன பண்ணணும்? தாம்பூல பூரித முகி. தாம்பூலம், தாம்பூலத்தையே நைவேத்தியமா பண்ணணும். எப்படி சார்? உங்களுக்கு சொல்லணும்னா பீடா அப்படின்னு கொடுக்கறா இல்லையா கல்யாண மண்டபத்துல, கடைசியில விருந்து சாப்பிட்டுட்டு வெளியே போற வாளுக்கு அப்படி எல்லாம் மடிச்சு கையில ஒரு குச்சியோட கொடுப்பான். அது மாதிரி. ஆனா அதல்ல, 2 கருப்பு வெத்தலை, அதை நல்லா சுண்ணாம்பு தடவிட்டு நாட்டுப்பாக்கு, கொட்டைப்பாக்கு நல்லா இடிச்சு அதுல கலந்து, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஜாபத்ரி, வாசனாதி திரவியங்கள், கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் கலந்து அதை முக்கோணம் மாதிரி அந்த தாம்பூலத்தை நல்லா மடிச்சு அந்த வெத்தலை நிக்கிறதுக்காக ஒரு லவங்கத்தை அப்படி வச்சு குத்தி வச்சுடுவோம். ஒத்தையா வைக்கப்படாது, 2 வைக்கணும், 2 தாம்பூலம் வைக்கணும். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு தம்பதியா இருக்கிறவா, வீட்டுல தம்பதியா இருக்கிறவா ஆளுக்கொண்டு தளிக்கலாம். அது அப்படி தம்பதிகள் தங்களுக்குள்ளே தாம்பூலத்தை பரிமாறிக்குவா அப்படின்னு சொல்றா சாஸ்திரத்துல. தாம்பூலத்தையே நைவேத்தியம் பண்ணணும். அப்ப என்னென்ன பண்ணுவேன்? பாயசார்ண பிரியாயி நமஹ, ஹரித்ரான்னை கரசிகாயி நமஹ, உத்கௌதனாசக்த சித்தாயி நமஹ, உடார்ண பிரீதமானசாயி நமஹ. இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கா. மது பிரீதா தாம்பூல பூரித முகின்னு வரிசையா நைவேத்தியங்களை லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கா. அதன்படி அனுசரிச்சு, ஏன்னா அதிகமா நம்ம தமிழ்நாட்டில அம்பாள் தான் வீட்டுக்கு குலதெய்வமா இருக்கா. வைஷ்ணவாளுக்கு நாமகிரி தாயார், நிறைய பேருக்கு நாமகிரி தாயார் குலதெய்வம், அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம், இப்படி பெரிய நாயகி, பெரியாண்டிச்சி, இப்படி நிறைய காமாட்சி, இப்படி நிறைய பேர் அம்பாள குலதெய்வமா வச்சிருக்கா. பச்சை அம்மா, பச்சை நாயகி, பெரியாண்டிச்சி அம்மா, பெரிய நாயகி, எல்லாம் அம்பாள் தான். சகஸ்ரநாமாவளி உடைய அம்பாள் அநேக ரூபத்தை தரிச்சுண்டு, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, சமயபுரம் மாரியம்மா, பன்னாரி மாரியம்மா, கோவையிலே கோனியம்மா, தண்டு மாரியம்மா, மேட்டுப்பாளையத்திலே வனபத்ர காளியம்மா, பொள்ளாச்சி மாரியம்மா, இப்படி நிறைய வடிவத்தை தாங்கி நிற்கிறாள். சேலம் கோட்டை மாரியம்மா என்று சொல்வார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊர்லையும் அம்பாள் மாரியம்மனாக, காளியம்மனாக, துர்க்கையம்மனாக, அந்த லலிதா திரிபுரசுந்தரியானவள் அநேக வடிவத்தை எடுத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்பாளை இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி அவளுக்கு படையலிட்டு சமர்ப்பணம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பிறகு நாமும் நம்முடைய குடும்பமும் குழந்தைகளும் உண்மையானால் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அந்த அம்பாளுடைய பிரசாதமும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.